சொல்லுங்கப்பா. ஏன்பா நீங்க ஏதோ ஆட்டோமொபைல்ல தானே ஒர்க் பண்றீங்க? இப்ப இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி நீங்க ஏதோ ஆட்டோ ஓட்டுறதாவும் 10 லட்சம் ரூபாய் பணம் காணோன்னு அதை சொல்லி என்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்பா இல்ல, அதே இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். உங்க அப்பா ஆட்டோமொபைல் எல்லாம் ஒர்க் பண்ணல, ஆட்டோ தான் ஓட்டுறாரு. ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. இப்போ நீ கிளம்பி வரியா இல்ல நான் உன் வீட்டுக்கு வரட்டுமா? சார் 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 நிஜமா தான் சொல்றீங்களா சார்? யோ, உன்கிட்ட விளையாடுறதுக்கு நான் என்ன டிவில கேம் ஷோ நடத்துறேன்? கரெக்ட் தான் சார். கிளம்பி வாயா. உன் புள்ள வந்துட்டு இருக்கானா? வரட்டும். யோ கான்ஸ்டபிள், நாளை லாக்கப்ல போடியா. யோ வாயா. என்ன ப்ரோ ஆச்சு? டேய், நிஜமாவே அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல தான்டா இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆட்டோ டிரைவர்னு வேற சொல்றாங்க. டேய், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. என் புள்ள அப்படியெல்லாம் யாரையும் ஏமாத்த மாட்டான். ஏமாத்த மாட்டாரா? லட்சுமி, சிவராமா கம்பெனிக்கு போன் பண்ணு. அவரையே கேளுங்க, நல்லா விசாரிங்க. அந்த மேனேஜர் அவரை பத்தி கதை கதையா சொல்லுவாரு. டேய், நீ என்னடா அமைதியா நிக்கிற? நீ தானே என் கூட வந்த, சொல்ல. ஆமா ஆமாமா, அது இப்ப அவர் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காரு. அம்மா, இதே தப்ப நாங்க செஞ்சிருந்தா இந்நேரம் நீங்க எவ்வளவு பெரிய கலவரம் பண்ணிருப்பீங்க. இப்ப என்ன அமைதியா நிக்கிறீங்க? இதுக்கு என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பண்ண போறீங்க? அவர் ஆட்டோ ஓட்டுறதுல உங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை? சொல்லுங்கடா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஆட்டோ ஓட்டினா என்ன, அவர் வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு என்ன? என்ன உங்க யார்கிட்டயாச்சும் பணம் வேணும்னு அவர் கேட்டாரா? வாழவே வழி இல்ல, எனக்கு பணம் கொடுங்கடா அப்படின்னு கையேந்தி உங்ககிட்ட கெஞ்சினாரா? சொல்லுங்கடா. சரி, அதுக்காக இப்படி போய் சொல்லலாமா? டேய், அவர் பொய் சொல்லிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். எனக்கு இது முன்னாடியே தெரியும். தெரியுமா? என்னது தெரியுமா? ஆமா தெரியும். அப்படி போடு. இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்த. டேய், அவர் ஒண்ணு திருடலையே, யாரையும் ஏமாத்தவும் இல்ல. என்ன சொன்னீங்க? திருடலையா? உங்க புருஷன் திருடிட்டாருன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமா, திருடிட்டாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்களா? என்னடா சொல்ற? ஆமா, இதோ இருங்க.
இதுதான் நடந்தது. அப்படியா? நான் போய் திருடுவனா? எங்க எல்லாரும் என்ன திருடன்னு சொல்லும்போது என் கைகள்லாம் நடங்குது. என்னால அந்த பழிய தாங்கிக்கவே முடியல. எங்க தப்பு செய்யாத நீங்க எங்க கண் கலங்குறீங்க? எனக்கு உங்களை பத்தி தெரியும். இத பாருங்க, கடவுள் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோதனையை கொடுப்பாருங்க. அந்த சோதனையை கடந்து வரதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழியும் அவர் காட்டுவாருங்க. நான் இருக்கேங்க. நான் உங்களுக்கு எந்த தீங்கும் வர விட மாட்டேன். இத பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. நான் பணத்தோட வரேன். தைரியமா இருங்க. நான் தான் சொல்றேன்ல, இருங்க, நான் வரேன். சார், சொல்லுமா. என் வீட்டுக்காரரு அந்த பணத்தை எடுத்திருக்கவே மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும் சார். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். அதை கண்டுபிடிச்சு கண்டிப்பா இவர் நிரபராதின்னு நான் நிரூபிப்பேன். அம்மா, நீங்க அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. உங்க பணம் கண்டிப்பா உங்க கையில வந்து சேரும். என்ன நம்புங்க, நான் பணத்தோட வரேன். அங்க உட்காருமா.